ஃபைனலாக நம்ம இப்போ மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆமாம், நம்ம அதில் வந்தோம். எனக்கு எதில் தான் வந்தோன்னு எனக்கு தெரியல. ஜாடி தனலட்சுமி இழுக்க மாட்டேன்ட்டாங்க மேலே. ஆமாம் ஆமாம். ஆமாம், மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இருங்க அவ்வால. ஓகே ஓகே. Kevin. Sama இருங்க. ஃபைனலி வந்தாச்சு மேலே. நான் நேற்று சொன்னேன் ப்ரோ நவரு ப்ரோ ப்ரோ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, நாங்கள் அன்றைக்கி வரும்போது கூட மிஸ்டு வரல, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ப்ரோ. நீ எங்கன்னா டைம் இருக்குது 5 மணி நேரத்தில் போயிடலாம் கையாக விட்டாங்க. இப்போ இஷ்டம் பார்க்க முடியல ப்ரோ. நம்ம அன்றைக்கி பார்த்த பப்பிங்க எதுவுமே காணும் ப்ரோ. அதே தான் நானும் பார்த்தேன் எதிர். அதுதான் யாராச்சும் வர மாதிரினா இன்னும் ரெக்கார்டு இருக்குல்ல, ரெக்கார்டு யாராச்சும் வர மாதிரினா காலை டைம் வந்தால் கரெக்டாக மிஸ்டு பார்க்க ப்ரோ பப்பி. அது இல்லை ப்ரோ, இன்னும் 2 இருக்கும், செம்மையாக இருக்கும் அது. எடுத்தாச்சுல்ல. ஓகே ஃபேம், இதோட வீடியோ மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட்டு இதுதான் ஃபேம். ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாகி வந்ததுனால எங்களோட வீடியோ வந்து வியூ பாயிண்ட்டை நம்ம அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஓகேவா? சரி, அடுத்த பிளேஸை நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃபேம், நம்ம ஃபைனலி எல்லாமே கிளம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம இதோட கிளம்ப போகிறோம். அடுத்த வியூ பாயிண்ட்டை போயிட்டு நாங்கள் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இது 20 ரூபா பார்க்கிங்க. ஹாய் ஃபேம், நம்ம ஃபைனலி இப்போ அடுத்த வியூ பாயிண்ட்டு நம்ம வந்தது எங்கன்னா இப்போ கிளியூர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே, கிளியூர் ஃபால்ஸ் நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். இருந்தாலும் அது நல்லா நம்ம ஒரு வீடியோ கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சரி அவ்வளோதான், இன்னும் 2-3 வியூ பாயிண்ட்டு. சரி, இதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டாக தண்ணி போகிற அளவுக்கு போகுதுன்னாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? சரி ஃபேம், நம்ம அந்த கிட்டத்தட்ட போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ. வாழ்க்கையில எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா பசி எடுத்துருது. சரி, சாப்பிட்டுட்டு எதையாவது சாதிப்போன்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது. தூங்கி முழிச்சு எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா பார். ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. வேலூர் வில்லேஜ் ரைடர் இருக்கும். சொல்லிட்டு வாடா, கேட்குறாங்கல்ல, சொல்லிட்டு வாங்கடா. சொல்லிட்டு வாங்க.
என்ன சொல்லிட்டு வந்தானா இல்லையா? நீ சொல்லிட்டு வர வேண்டியதானே? சரி ஓகே. ஏய் தண்ணி முன்ன விட அதிகமாக ஆகுதுவா? தெரியாது கண்ட்ராக்ட் நானும் முன்ன பார்த்துக்கேன். இப்போ குளிச்சா ரொம்ப குளிர், தண்ணி இன்னும் அதிகமாக வருது போன முறையோட இல்லை? ஆமாம் வரும். கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா பார். ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. கிளியர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம போன டைம் வரும்போது தண்ணி தனியாக வந்துட்டு அந்த அதனால் நம்மளே கிளம்பலாம். ஃபைனலி நம்ம வந்து கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. கிளியூர் ஃபால்ஸில் இப்போ இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. ஸோ நீங்கள் வர மாதிரினா சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஏன்னா இன்னொரு 1 வீக் மட்டும்தான் இந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். பட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சாலும் இந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் வர மாதிரினா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வர மாதிரினா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துறேன். பாய். ரைடு இருக்கு அந்த சோதனை. நம்மளாலே ஏற முடியலன்னா இப்போது வயசானவங்களாம் எப்படி ஏறி வருவாங்க? 60 மைல் எப்படி ஏறுவாங்க? அதில் கூட வயசானவங்களாம் கூட ஏறி போகிறாங்க. தெரியல, மூட்டையும் அரிசியும் கேஸ் சிலிண்டரும் அதையும் விடு உங்ககிட்ட நான் கேட்டது தப்பு தான், விட்டுறேன். கூட வந்தவங்க போயிட்டாங்களா? சூப்பர். அப்படி தானே இருக்கும். கூட வந்தவங்களாம் விட்டு போகிறதுக்கு, கூட வந்தவங்களாம் விட்டு போகிறது இப்படி தான் இருக்கும் போல. வளரும்போது உனக்கே அது புரியும். என் வயசுக்கு நான் ஏற்கனவே நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா பண்ணாதீங்க, இதே பண்ணாலும் விட்டுறாதா கபிலா, விட்டுறாத. பெட்டெல்லாம் கூட்டி வரணும்ப்பா. அதே நார்மலேருந்து கேமரத்துக்கு தான் எடுக்க முடியும். இந்த கேமரா ஒரு சைடு வாங்க. எரிகல்ல ஏறுத்த கஷ்டம். ஆமாம் ஆமாம் ஐயா.
ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது உங்கள் வயசில் போயிட்டு வரீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் சொல்கிறது காற்று. தண்ணி இருக்குங்களா? இருக்குங்க. என்னடா வந்தவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு டிராஃபிக் ஜாம். பேசுறீங்க இதுக்கெல்லாம் பிசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப். ஒன்றுமே முடியும். ஐயோ நான் என்ன ஒரு வீடியோ மட்டும் அவங்க மட்டும் ஒன்றும் முடியல. இடுப்பெல்லாம் பெண்டாகி போச்சு. உடம்பு சரியாதவங்க கூட ரொம்ப நேரம் நம்ம ட்ரெக் பண்ணனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இல்லை போகிறவங்க சைலண்டாக போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. தண்ணி பிங்க் கலர் அடிக்குது. அப்படி நம்ம நிறைய கிளிப் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம், வாய்ஸ் நோட்டே கொடுக்கல. அது என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. நானே நிறைய இந்த மாதிரி தான் எடுத்து. ஃபேம், நம்மளோட லிட்டில் ரைடர் வந்து இப்போது கொஞ்சம் வீட்டுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக கிளம்புறாரு. அவங்க வீட்டில் வந்து கால் பண்ணதுனால ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் நம்மளோட லிட்டில் ரைடர் அப்படியே பேக் அடிச்சிட்டாரு. நம்ம வந்து 3 பேர் இருக்கோம். நான், நம்மளோட பிரதர், அப்புறம் ஃபீனிக்ஸ் இருக்கோம். இன்னொரு 2 பிளேஸ் 3 பிளேஸ் இருக்குது. கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். நம்மளோட ப்ரோ கிளம்புறாரு. பாய் ப்ரோ. பாய். ஓகே கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். நம்மளும் இந்த இதுக்கப்புறம் இது பண்ணுறதில்ல. நம்மளோட லிட்டில் ரைடர் அப்படியே ஏற்காடுலேருந்து அப்படியே போயிடுவார். நம்ம அங்கே வந்து ஒரு பூங்கா இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியர்பையில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்கோ அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறதான். ஸோ ஓகே தான். நான் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறன்றது வந்து நான் உங்களுக்கு விளாகில் சொல்லிட்டு போகிறேன். ஓகே தான்.